மிகச்சரியாக அமித்ஷா எதற்கு வருகிறார் என்பதை சரியான தலைப்பிட்டு செய்தியும் சரியான உள்ளீடாக செய்திருக்கிறார்கள். அதில் இருக்க கண்டென்ட்ஸை சொல்லிவிட்டு நான் மேலே போகிறேன். ஹெட்லைன்ஸு: யூனியன் ஹோம் மினிஸ்டர் டு விசிட் மதுரை ஆன் 8 டு கால்வனைஸ் பிஜேபி இன் த ஸ்டேட். தமிழக பிஜேபி உற்சாகப்படுத்துறதுக்காக வர்றாரு ஒரு போர்ஷன். ஷார்ட் டு த்ரோ வெயிட் பிஹைண்ட் நயினார். இதுதான் முக்கியம். ஷார்ட் டு த்ரோ வெயிட் பிஹைண்ட் நயினார்னா நயினார் நாகேந்திரனின் செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்காக திரு அமித்ஷா அவர்கள் வருகிறார் போட்டுட்டு அதில் கண்டென்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்திற்கு வருகை தரும் அமித்ஷா தமிழ்நாட்டில் பிஜேபியின் முகம் திரு நயினார் நாகேந்திரன், அவருக்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதை தலைமை நியமித்த தமிழக பாஜக தலைவரை ஏற்றுக்கொள்ளாமல் இவர் முன்பு இருக்கிற தலைவர் போல் செயல்படலை, இல்லை அவர் தான் அவரோட பவரே வேறு, நாங்கள் அவருக்குன்னு ஒரு ஆர்மி வச்சுருக்கோம், ஆர்மியெல்லாம் கலைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியாதுன்ற செய்தியை தமிழக பிஜேபியினருக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவர் வருகிறார். அதை பற்றி அமித்ஷா பேசுவாரா? கட்சியினர் உள்ளே பேசுவார்ல. வரேன் அதுக்கு இது ஒரு அமித்ஷா இதை சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை விளக்குகிறேன். நேற்றைக்கு முன்தினம் ஆர்எஸ்எஸ் அதன் அத்தனை துணை அமைப்புகளும் இந்தியா முழுக்க அகல்யாபாய் ஹோல்கர் என்பவரது 300வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸோட ஒரு விங்கு தானே பிஜேபி. ஆமாம், இது அரசியல் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இது போல் நிறைய பிரிவு, ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. வழக்கறிஞர் பிரிவு இருக்குது, மலைவாழ் மக்கள் பிரிவு இருக்கிறது, சேவா பாரதின்ற ஒரு பிரிவு இருக்குது, இது போல் நிறைய இருக்குது. அதோட அரசியல் பிரிவு பாரதிய ஜனதா கட்சி. ஸோ தாய் கழகம் சொன்னால் செய்வதை தவிர உங்களுக்கு வேறு வேலை இல்லை. ரைட்டா? கோவையில் திரு அகல்பாய் ஹோல்கர் அவர்களின் பிறந்த நாள் விழா நேற்றைக்கு முன்தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நாளில் அண்ணாமலையின் பிறந்த நாள் விழா கோவை மாவட்டத்திலேயே கொண்டாடப்படுகிறது. அண்ணாமலையோட பிறந்த நாள் நேற்று. இந்த அகல்பாய் ஹோல்கர் அவர்களின் பிறந்த தினம் நேற்றைக்கு முன்தினம். ஒரு மாவட்டத்தில் பேரண்ட் பாடி ஆர்எஸ்எஸ் சொல்லி ஒரு நிகழ்ச்சி கட்சி மேலேருந்து நடத்தணும்னா நீங்கள் நடத்தி தான் அவனை வேறு வழியே இல்லை. அது இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆதரவாளர்களை விட்டு உங்கள் பிறந்த நாள் விழாவை கொண்டாட வைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை தலைமையை விட பெரியாளை நினச்சிக்கிறீங்கன்னு தானே பொருள். தலைமை ஒரு விஷயத்தை செய்யணும், அதை மட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். லைக் அதை அந்த லைம் லைட்டுக்கு வந்து அதை மட்டுப்படுத்தி ஒரு வர்றது. நேற்று நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் திரு அண்ணாமலை அவர்களின் பிறந்த நாளுக்கு அமித்ஷாவோ மோடியோ வாழ்த்து சொல்லவில்லை. கவனித்தீர்களா? நம்ம கூட சொல்ல பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே போதுமா? அதான் சொன்னீங்களே அவர் டேப்பு வெளியிட்டதை பற்றி வாழ்த்து அவருக்கு சொல்லவில்லை. போன வருஷம்லாம் சொன்னாங்களா? அப்புறம் அப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் இல்லை. ஸோ இப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் இல்லைல்ல, அதனால சொல்லலை. அப்படி கிடையாது. நீங்கள் இம்பார்ட்டன்ட்னா சொல்லுவாங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ அமித்ஷா எதற்கு வருகிறார்ன்றது இப்போது புரிகிறதா? அகல்பாய் ஹோல்கரோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கன்னு அது இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டிருக்கும். அது நீங்கள் ஆல் இண்டியா நிகழ்ச்சி. இது உங்கள் ஆதரவாளர்களை வைத்து அதே நாளில் மருதமலை முருகன் கோவிலில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு சிறப்பு பூஜை, சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது என்று சைமல்டேனியஸாக நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சியை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் மனசில் அது என்ன தலைமை ஒரு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நான் நடத்துறது? தமிழ்நாட்டுக்கு நான் தான் தலைமை, இந்த எண்ணம் தானே. இதெல்லாம் அவங்க அமித்ஷா அவர்களுடைய கவனத்துக்கு போயிருக்கோன்னு சொல்கிறீங்களா? மாலதி, மீண்டும் மீண்டும் ஏன் இந்தியாவில் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ் பண்ணுறதுனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இது போல் மைக்ரோ மேனேஜ் பண்ணாததுனால தான் காங்கிரஸ் தோக்குது. அவங்க சொத்தே விற்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு பர்த்டே கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காங்கிரஸ் கட்சியினரும் ரவுடி புயலை தூக்கி கட்சி தலைவராக போடாதீங்க. 5 கட்சி மாறி வந்தாலும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார், காசு எவன் கொடுத்தாலும் அவன் இந்த ஆளுக்கு தான் விசுவாசமாக இருப்பார்னு அவ்வளவு பேரும் சொல்கிறார்கள். போய அவரே இருக்கட்டும். கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மூப்பனரோட சமாதியை அகற்றிட்டு போய் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கிட்ட கொண்டு போய் இதை தூக்கி விற்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். இது குறித்து புகார் போகிறது. கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் மீது இன்னும் சீட்டிங் கேஸ் நிலுவையில் இருக்கிறது, சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதை சொன்னால் எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்கக்கூடிய கட்சி எப்படி வெற்றி பெறும்? ஆரம்பத்தில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இது என்ன இது முழக்கம்? இது காங்கிரஸ் முக்து பாரத்னு ஒரு கட்சியை அழிக்கிறது எப்படின்ட்டு. அதை பிஜேபி சொல்லக்கூடாது. நாங்கள் இருக்கோம் காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில் வாலியோடு இருக்காரு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் என்னங்க காங்கிரஸ் முக்து பாரத்? அதை நாங்கள் தான் பண்ணுவோம் என்று இருக்கிறது. இதனால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு தலைவரை போட்டாச்சு, ஓகேவா? போட்டு 3 மாதம் ஆகுதாப்பா? நயினாரை போட்டு 3 மாதம் 3 மாதம் ஆகுது.
3 மாதங்களை கடந்தும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விஷமத்தனமாக செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பரப்புவது. அண்ணாமலை போல நயினார் இல்லை. அண்ணாமலை செய்த அதிரடி அரசியல்களை இவர் செய்யவில்லை. அண்ணாமலை இருந்திருந்தால் 95 சீட்டுகளை அதிமுகவிடம் வாங்கியிருப்பார். நயினார் குறைந்த சீட்டுகளுக்கு ஒப்புக்கொள்கிறார். குறைந்த சீட்டுக்கு அமித்ஷா ஒத்துக்கிட்டாரு, நயினார் ஒத்துக்கல. 29 எங்களுக்கு வேண்டியதை கொடுங்க, 26 நீங்கள் சொல்கிறது போல் நாங்கள் நடந்துக்கிறேன் அப்படின்னு தலைமை முடிவெடுக்குது. நயினார் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. அண்ணா இருந்திருந்தாருன்னா 90 சீட்டு வாங்கியிருப்பார். குத்துருவார் எடப்பாடி. அண்ணா கேட்ட உடனே வாங்கியிருப்பார். வார் ரூமை கலைக்கிறாரு. அண்ணா தமிழ்நாட்டோட சிஎம். அவர் திரு அமித்ஷா தமிழ்நாட்டில் இவங்க கூட தான் வேலை செஞ்சு 26 மேனேஜ் பண்ணணும், 29 மேனேஜ் பண்ணுன்றது புரிஞ்சு தான் எடப்பாடிஜி தலைமையில் என்டிஏ வில் ஃபைட் தி எலெக்ஷன்ஸ். இன்னொன்று அவங்களும் 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டாங்க. பலகாரரை வச்சு என்னென்னமோ உருட்டல்கள்லாம் உருட்டி இது மண் குதிரை என்பதை புரிந்து கொண்டு தான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஸோ இப்போ நல்லா போயிட்டுருக்கு. நட்டா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொன்னார்ன்றதை சொன்னேன். ஊராக போய் ஒவ்வொரு அதிமுக மாவட்ட செயலரை போய் பாருங்கள், பேசுங்க, பழகுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அலையன்ஸ் ஜெல்லாகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நடுவில் உடஞ்சிட்டு சேருது இந்த அலையன்ஸ். அண்ட் அதை அந்த விரிசலை பெரிதுபடுத்தும் வேலையை ஏகப்பட்ட டேமேஜை அண்ணாமலை செஞ்சுட்டார். அவர் பேசிய பேச்சு இப்போ எடுத்து சுத்த விட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எடப்பாடி பற்றி அவர் பேசின, அண்ணாமலை பேசின பேச்சு இப்போ சர்க்குலேஷன் வந்துட்டு இருக்குது. அதை மீண்டும் மீண்டும் சர்க்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போது ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்குறதுக்கு நயினார் ஒரு வீக்கான பிஜேபி லீடுன்ற இம்ப்ரெஷன் இவங்களே உருவாக்கிட்டாங்க. இது பண்ணுறதுலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை டீம். நான் இது சொல்கிறேன். நான் சொல்லும்போது இதோட சீரியஸ் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டெல்லியிலிருந்து ஆர்எஸ்எஸ் தலைமையோ இந்த நிகழ்ச்சியை பண்ணுங்கயான்ட்டு ஒரு உத்தரவு போடுது. அதே நேரத்தில் மருதமலையில் இவர் பிறந்த நாளுக்கு சிறப்பு பூஜை. அதை பிறந்த நாள் அன்றைக்கி பண்ணிக்கையா? நேற்று பண்ணியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குதுமா. நேற்றைக்கு முன்தினம் அட்வான்ஸ் காப்பி பட்டேன் மணி அட்வான்ஸ். இது வேண்டுமென்றே செய்வது என்பது அமித்ஷாவுக்கு புரியாதா? இங்கே இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த ஹோல்கர் நிகழ்ச்சி நடக்கிறதுல அங்கேயே பிறந்த நாளை கொண்டாடி கொள்ளுங்கள். இது ஒரு கட்சி தலைமை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? வந்து அமித்ஷா அண்ணாமலை கிட்ட என்ன சொல்ல போறாருன்றதையும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தகவல் இருக்கா? டாமி உன் பக்கம் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் விளையாட்டுக்கு சொல்ல. உங்களுக்கு லியோவுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்றது தெரியல. ஒரு 2 வருடங்கள் இருக்கும். ஒரு பில்டர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்துறதுக்காக போகும்போது பிஜேபி ஆஃபீஸ் மேனேஜர் வீட்டில் தெரியாமல் பூந்துட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம். அது பிஜேபி மேனேஜர்னு தெரிஞ்சோன்னு கிளம்பு ஓடுன்னு ஓடினாங்க. ஞாபகம் இருக்கா? 2 மாதங்களுக்கு முன்னால் திரு அண்ணாமலை அவர்களின் சொந்த மைத்துனர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதா? அந்த சோதனை என்ன பாதியிலே தெரியாமல் போனதா? அது அவருக்கு இங்கே இந்த பதவியிலேருந்து காலி பண்ண உடனே 40 பேர் வகிக்கக்கூடிய இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவியில் 40 பேரில் ஒருவராக அண்ணாமலையை நியமித்ததற்கான காரணம் காரியங்களோடு கூப்பிட்டு சொல்லுவார். டாமியை திருப்பி விட்டேன்னா எந்திரிக்க மாட்டேன். இந்தியாவையே தங்களோட விரலுக்கு கீழே வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இவர் என்ன செய்கிறார் என்பது தெரியாதா? மத்திய உளவுத்துறை எதிர்க்கட்சிகளை மட்டுமா கண்காணிக்கும்? ஃபஸ்ட்டு சொந்த கட்சியை தான் கண்காணிப்பாங்க. நீங்கள் அந்த பெகாசஸ் யார் யாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பாதி பேர் பிஜேபிக்காரங்க, இல்லை பாதி பேர் ஆர்எஸ்எஸ், கொஞ்சம் பேர் ஜேர்னலிஸ்ட். அடிஷ்னல் பாயிண்ட்டை நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது, அவர் ஹோம் மினிஸ்டர், இந்தியா ஜஸ்ட் கன்க்ளூடட் அ வார் தாண்டி ஒரு நாளைக்கே உள்துறை அமைச்சருக்கு 1000 வேலை இருக்கும் இல்லையாப்பா? இருக்கும். வார் இல்லைனாலும் அவ்வளோத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 8ஆம் தேதி இதுக்காக இதுக்காக இல்லை, பல்வேறு அரசியல் விஷயங்கள் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா 26 தேர்தலை பிஜேபி எவ்வளவு சீரியஸாக பார்க்கிறது என்பது புரிகிறதா? நான் தொடர்ந்து பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு 24 மணி நேரமும் தேர்தல் தான். காங்கிரஸ் கட்சிக்கு எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி தான் தேர்தல். 24 மணி நேரமும் தேர்தல் சிந்தனையில் அவர் திரு ராஜ்தீப் சர்தேசாய் எலெக்ஷன் பற்றி எழுதின எல்லா புத்தகங்களையும் சொல்லியிருப்பார். பிஜேபி இஸ் ஆல்வேஸ் இன் எலெக்ஷன் மோட். 26 மே மாதம் இருக்கக்கூடிய தேர்தலுக்கு 11 மாதங்கள் முன்பு ஜூன் மாதம், மே மாதம் ஒரு விசிட்டு, ஜூன் மாதம் ஏப்ரலில் ஒரு விசிட்டு, ஜூனில் ஒரு விசிட்டு, திருப்பி வர்றாங்கன்னா இன்றைக்கி இப்போ இந்த கட்சி விவகாரங்கள் மற்றும் தேர்தல் குறித்த விவகாரங்களை தவிர்த்து அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலை இல்லை. இதுக்காக நேரம் ஒதுக்கி அவர் வர்றாருன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு தேர்தலையும் எவ்வளவு சீரியஸாக பார்க்குறாங்கன்றது பாருங்கள். இதை தாண்டி ஹோம் மினிஸ்டர் தமிழ்நாட்டை ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நேஷ்னல் செக்யூரிட்டி. 1000க்கும் மேற்பட்ட, நான் சொல்கிற நம்பரே குறைவாக இருக்கும், 1000க்கும் மேற்பட்ட பங்களாதேஷிகள் இங்கே வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாவற்றையும் வாங்கி குடியேறிவிட்டார்கள். என்ஐஏ வந்து கைது பண்ணாங்கன்னு சொன்னீங்களே குன்றத்தூரில், டெல்லி போலீஸ் சொல்லி
இதை அவங்க பார்வையிலேருந்து பாருங்கள். நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிள் இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ மற்ற மாநிலங்களை எந்த அளவுக்கு அவங்க உள்ளே போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம், மற்ற மாநிலங்களை சொன்னால் கேட்டுக்கிட்டு பிடிக்கிறாங்க இவங்க. பிஜேபி ஆங்கிலேருந்து பாருங்கள். ஸோ அமித்ஷாவோட அந்த விசிட்டை இவ்வளோ சீரியஸாக பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? வேலையில் ஒரு ஹோம் மினிஸ்டர் இப்போ ஜேபி நட்டா வராருன்னா வாரம் ஜேபி நட்டா வந்தால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அவரும் ஒரு அமைச்சராக இருக்கார். பட் அவருடைய துறை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இவர் உள்துறை அமைச்சர், இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கட்சி வேலை எல்லா வேலையும் பார்க்கணும். அதை விட்டுடுங்க வராரு. அண்ட் இந்த நியூஸை அவங்க தானே கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் டு த்ரோ வெயிட் பிஹைண்ட் 9R என்ற இந்த செய்தியை இங்கே பரவ விடுறாங்கன்னா திஸ் இஸ் அ மெசேஜ் டு அண்ணாமலை. தாமி டிஎம்கே வீட்டிலேருந்து வா, இங்கிட்டு போன அனுப்பி விடுறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு கிராஃப் ஒன்று காட்டுறேன். அண்ணாமலை மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய உறவு மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அண்ணாமலையின் உறவினர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியது அந்த கிராஃபில் தெரியும். இதை அனுப்பிச்சது நீங்கள் கேட்டிங்கல்ல, அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி தெரியும் அமித்ஷான்ட்டு? இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃப் நான் ரெடி பண்ணதில்லைன்றது உங்களுக்கு தெரியும். யார் ரெடி பண்ணியிருப்பாங்கன்றது பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அண்ணாமலை புரிந்து கொள்ளட்டும். இது போக நேற்று என்னிடம் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஒருவர் பேசினார். நாங்களே கூட யாரும் இந்த ஆங்கிளில் யோசிக்கல சங்கர், நீங்கள் சொன்னதை கவனித்த நிகழ்ச்சியில் சொன்னதை காசு வாங்கிட்டு போகிறான்னா கூட விட்டுடலாம் சங்கர். இந்த பெண் விவகாரத்தில் அந்த அதிகாரியை காப்பாற்றினதை ஏற்றுக்கவே முடியாது சங்கர், கட்சி ஏற்றுக்காது. நீங்கள் சொன்னது நான் அதை நேற்று சொன்னேன், நான் நிகழ்ச்சியில் துட்டுக்கிட்டு வாங்கினாலும் விட்டுடலாம், இது மன்னிக்க முடியாத குற்றம்ன்ட்டு. இது தெரிஞ்சும் இதை வச்சிருந்து ஒரு அரசியல் எதிரிகள் நடத்தும் ஆட்சியில் நடந்த ஒரு குற்றம் என்பதெல்லாம் தெரிஞ்சு மறைச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்ற அடிப்படை மனிதாபிமான உணர்வு இல்லாமல் பப்ளிசிட்டிக்காக இதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கிட்டு ட்ரையல் முடிஞ்ச உடனே இதை, ஏன்னா அந்த டெக்னிக்கலாக நிறைய பேருக்கு புரியல, கன்விக்ஷன் முடிஞ்ச பிறகு இதை ரிலீஸ் பண்ணுறதுனால இது குப்பை அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே இதை சும்மா விடாது. சங்கத்தில் சொல்லிட்டோம், தலைமை இதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசின விஷயங்களை விரிவாக ஒரு நோட்டு போடப்பட்டு உள்துறை அமைச்சருக்கு இது அனுப்பப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். இதுதான் அமித்ஷா விசிட்டோட அப்டேட். சார், அது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் நம்ம தோழி விடுதி வருது, அந்த நிலத்தை லீஸுக்கு எடுத்து சமூக நலத்துறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதோட அப்டேட் ஏதாவது இருக்கா சார்? சொல்கிறேன் இல்லையோ, ரெண்டு விஷயத்தில் மகிழ்ச்சியான அப்டேட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் 2 பேருக்கும் ஊதியம் நேற்றைக்கு முன்தினமோ கிரெடிட் செய்யப்பட்டு விட்டது. பல்கலைக்கழகத்திலிருந்து நன்றி சொன்னார்கள். நம்ம சொன்னதுனால தான் சேலரி கிரெடிட் ஆச்சுன்ட்டுலாம் நான் கிளைம் பண்ணிக்க விரும்பலை, இயல்பாக நடந்திருக்கும். பட் எங்களுக்காக நீங்கள் பேசுனீங்க சார், மகிழ்ச்சி. நீங்கள் பேசின பிறகு தான் செய்தித்தாளில் வந்துச்சுன்ட்டு மகிழ்ச்சியோடு அதை பகிர்ந்து கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது, தோழி விடுதி, சென்னை பல்கலைக்கழக இடத்தில் தோழி விடுதி கட்டும் திட்டம் காலவரையின்றி ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. அந்த டெண்டரையும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சார் எங்கள் இடத்த சேவ் பண்ணி கொடுத்தீங்க, சந்தோஷம். நாங்கள் இது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், நம்ம தான் பேசுனது, வேறு யாருமே இதை தொடலை. இது வந்ததுனால இந்த திட்டத்தை எலெக்ஷன் வருது தூக்கி ஓரமாக போடு என்று சொல்லிவிட்டார்கள். அதையும் மகிழ்ச்சியோட அதோட பின்னணி 2 வரிகளில் சொல்லிட்டு அடுத்த நியூஸ்க்கு போயிடலாமா சார்? சொல்லிடுறேம்மா, அது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக சொல்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அவர்களுக்குன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் இருக்குது. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசின் ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் திட்டமான தோழி ஹாஸ்டல், 500 படுக்கை வசதிகள் கொண்ட தோழி ஹாஸ்டல் கட்டுறதுக்கு எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பல்கலைக்கழகத்துலேருந்து அப்போசிஷன் இருந்துச்சு. நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த இடத்த கொடுத்தோன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தங்குவாங்கன்றது பிரச்சனை இருந்துச்சு. இதற்கு நடுவே அரசு தந்த அழுத்தத்தின் காரணமாக 35 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு நாங்கள் இந்த இடத்தை தருகிறோன்னு பல்கலைக்கழகத்தில் முடிவெடுத்துட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே ஹாஸ்டல் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டாங்க. ஸோ அந்த விதிமீறலை நம்ம ஆவணங்களோடு, அந்த செனட் மீட்டிங் ஆவணங்களோடு நம்ம பதிவு செய்திருந்தோம். இது வெளியில் வந்த உடனே நம்ம ஆவணத்தெல்லாம் பார்த்த உடனே அந்த திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது, ரத்து, அவ்வளோதான்.